சென்னையில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதன் விவரங்களை இப்போது பார்க்கலாம். பாஜக தேசிய செயலாளரும் தியாகராய நகர் வேட்பாளருமான ராஜா தீநகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தீநகர் தொகுதியில் பாஜக மாற்று வேட்பாளராக செந்தில் என்பவர் மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதி ஊழலை ஒழிப்போம் என கூறுவது பொதுமக்களை முட்டாளாக்கும் விஷயம் என தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் மாநில செயலாளர் டி ராகவன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவுடன் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து ஐனாவரம் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் சார்பில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சவுந்தரராஜன் எருக்கஞ்சேரி மண்டல அலுவலகத்தில் மனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் அலுவலர் அழகு மீனா முன்னிலையில் தேர்தல் உறுதிமொழியை ஏற்றார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடசென்னையின் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் ஆணையம் முறையான பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோடம்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன் முன்மொழிய மருத்துவர் கனிமொழி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்பழகன் இன்று சேப்பாக்கம் சட்டமன்ற தேர்தல் அலுவலரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தாமரை கஜேந்திரன் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.